So if CSK wins GT, they'll go up to 14. So we don't know. 14, 15 can qualify this year. Probability wise நீ வந்து யாருக்கு ஹையஸ்ட் மேட்சஸ் இருக்குன்னு பாரு. RR. ஸோ நீ ப்ராபிலிட்டி வைஸ் RR தான் கொடுக்கணும். நீ இப்போதைக்கு RR. பட் ஆனா உனக்கு இந்த பஞ்சாபும் ரொம்ப கேவலமா ஆடுறாங்கன்னு வச்சுக்கோ. KKR இங்கதான் வந்துருவாங்கதான் டவுட்டா இருக்கு. நான் சீகா சாரோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த IPL கடைசி ஒரு 10 மேட்சா 15 மேட்சா யூசுவலா வந்து எப்படி இருக்கும்னா, டேய் அடிச்சு யாரா கெத்தா ஆடி முன்னாடி போலாம் டாப் 4 அப்படின்னு இருக்கும். இந்த சீசன்ல யாரு நமக்குள்ள இன்னும் மோசமாடி கீழே போலான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சீகா சார் என்ன சார் நடக்குது? நீ சொல்ற ரொம்ப நல்ல பாயிண்ட் பாபா. யாரு மட்டமா அடி கீழே போலாம் பாத்துட்டு இருக்காங்க. யாரு மட்டமா நேற்று பாரு RR வந்து ஒரு கையில இருந்த மேட்ச் விட்டு டெல்லியோட கீழே போயிட்டாங்க. நேற்றுக்கு கீழே போயிட்டு இருக்காங்க. இப்ப நாளைக்கு RR LSGயோட ஆடுறாங்க. LSG மேட்ச் RR மேட்ச். நீ என்ன நினைக்கிற பாபா? யார் வின் பண்ணுவாங்க LSG RR மேட்ச் நாளைக்கு? எனக்கு ஏதோ LSG தான் மொமெண்டம் இருக்கு, அவங்க ஜெயிப்பாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஆதித்யா உனக்கு யார் வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன்? நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா காமெடி ஆயிடும். LSG நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா காமெடி ஆயிடும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் நாளைக்கு LSG ஜெயிச்சான்னு வச்சுக்கோ, 14 and 15 will qualify ஆதித்யா நாளைக்கு. அதான் ஜோக். நாளைக்கு ஈவினிங் நம்ம நாளைக்கு நம்ம ஷோ பண்ணி தெரிஞ்சிரும் உனக்கு. நாளைக்கு BBK ஆடுறாங்கல்ல? இல்ல அவங்க LSG ஆடுறாங்க. That's a bit later. அதுதான் இப்போ ஓகே, அட்லீஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து CSK இங்கேருந்து if there is a very slim chance 7% of qualification என்னெல்லாம் நடக்கணும்னு நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். நம்பர் 1, பஞ்சாப் கிங்ஸ் LSG கூட தோக்கணும். இங்க போட்டாங்க. RR அவங்களோட 2 கேமுமே தோக்கணும். அப்புறம் KKR have to win against DC but lose against Mumbai. இதுதான் 3 சினாரியோ. அதை தாண்டி CSK have to go to Ahmedabad 21st, they have to beat GT. எல்லாம் நம்ம வேலையை பாருங்க. இதெல்லாம் வரதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஒழுங்கா வந்து இந்த ஹோப்பு கீப்பெல்லாம் குப்பலை போட்டிருக்கேன். எல்லாம் வந்து அடுத்த சீசனுக்கு பேசலாம். இதெல்லாம் வந்து இந்த அடுத்த சீசன் வந்து யாரெல்லாம் எடுக்க போறாங்கன்னு பேசுங்க, யாரெல்லாம் எடுக்கணும்னு பேசுங்க. இதை விட்டுட்டு இதெல்லாம் என்னப்பா நீ போப்பா, அதெல்லாம் வரும்போது பேசிக்கலாம்ப்பா. என்னப்பா இதுக்கு மேல எப்படிப்பா எவ்வளோ அதெல்லாம் நீ போபோ சொல்றதெல்லாம் பாரு. இவன் அடிக்கணும், அவன் தோக்கணும், இவன் வின் பண்ணணும், அவன் தோக்கணும், இங்க மழை வரணும். என்ன உங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு கான்பிடன்ஸ் வருது? இதுக்கெல்லாம் வந்து ஒரு இல்லனா கான்பிடன்ஸ் எங்கேருந்து வருதுன்னா, ஆல் தி டீம்ஸ் லாஸ்ட் ஒரு 10 மேட்ச் அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு வேணாம்னு தோத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆதித்யா 2012 தான் நடந்தது. 2012 ஞாபகம் இருக்கா? அந்த ஆல்பி மார்க்கல அணி அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா RRோட. இவங்க பேக் பண்ணி ஊருக்கு கிளம்பிட்டாங்க CSK. வேணாம் நாங்களும் வயசு வரேன்னு சொல்லி CSK குவாலிஃபை ஆனாங்களா அந்த வருஷம். அந்த வருஷம் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க CSK.